Hey guys, freelancing. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பற்றி பேசுங்க ப்ரோ. ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ நான் ஒரு சைட் இன்கம் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ஸோ அதை பற்றி பேசுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவே சில வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிப்பேன். லைக் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் பண்ணி அதை நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அதே எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எங்களோட நெட்வொர்க்கிங். எங்களுக்கு அந்த கண்ட்ரியில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்கள்ட்ட எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆன் சைட்டில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்ட்ட இருக்கிறதுனால எங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் நெட்வொர்க்கிங் மூலமாக தான் எடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட் லைக் fiverr, upwork இந்த மாதிரி இடத்துலையும் நாங்கள் எடுக்கிறதில்ல. அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு அந்தளவுக்கு நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ண வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணல. பட் நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் பற்றி கேட்டிருந்ததுனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன், எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த ஃப்ரீலான்சிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 days இதை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சைடில் ஒரு இன்கம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாப்பாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். ஸோ செக் அவுட் த டைம் ஸ்டாம்ப். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல. என்னோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படி என்னன்னா, நீங்கள் இப்போ பண்ணுற ஒர்க்கை டேரெக்டாக ஒரு இடத்துல போய் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது நார்மலாக அங்கே ஒர்க் பண்ணி உங்களுக்கு மந்த்லி சேலரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி சேலரி இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு பர்சனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக கிளைண்ட் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எடிட்டராக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோ எடிட்டராக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷாப் எடிட்டராக வந்து நீங்கள் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர் மந்த்துக்கு இவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க, 8 hours per day ஒர்க் பண்ணுவீங்க, பர் வீக் பார்த்தீங்கன்னா 40 hours ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு மந்த் எண்டில் வந்து சேலரி மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது நார்மல் ஒர்க் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்தை நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு கிளைண்ட் கிட்ட போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து இதே மாதிரி பர் ஹவருக்கு உங்களுக்கு வந்து பே அப்படிங்கிறத பண்ணுவாங்க. பட் இந்த பே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டான பேயாக தான் இருக்கும். நீங்கள் கம்மியாக ஒர்க் பண்ணாலும் சரி, சில மந்த் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேங்கிறது மந்த்லி கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். பட் இந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி பே அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இது நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டாக வந்து இந்த சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மந்த்லி அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சேலரி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் பேஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லோகோ எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். வீடியோ எடிட் பண்ண தெரியும்னா அதுக்காக நீங்கள் பண்ணலாம். சில கிரேசியான ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு அவங்களுக்கு சில மெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணணும். ஒரு 100 மெயில்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த 100 மெயில்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே ஒரு ரிப்ளை மெயில் வந்து சென்ட் பண்ணணும். அது அவரால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃப்ரீலான்சர் ரெக்ரூட் பண்ணி இந்த ஒரு டேஸ்க்கு மட்டும், இந்த ஒரு 10 days 20 daysக்கு மட்டும் இந்த மெயில்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், அதுக்காக நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் கூட இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்கெடியூல் என்னென்னு பார்த்துட்டு இந்த டேயில் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி ஸ்கெடியூல் பண்ணி அவங்களை ரிமைண்ட் பண்ணுறது மட்டுமே ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணலாம். லைக் வந்து கோடிங் லேர்ன் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டெஸ்டிங் கோர்ஸ் அந்த மாதிரி முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது. பட் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீலான்சிங்லாம் வந்து அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ஸே கிடைக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 10 days வந்து ட்ரை பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதனால் வந்துட்டு கிவ் அப் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போகும்போது அவங்க ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான பிளேஸில் போய் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேக்கான ஆப்ஸில் போய்ட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணியும் லாஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் ஓகே, எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரெவன்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரீலான்சிங்க்கு என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து fiverr, upwork, அப்புறம் freelancing.com இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் fiverr தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ரேட்டிங் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் முன்னாடி காமிக்க உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா fiverrல ஃபஸ்ட்டு ஒரு அவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் நியூவாக ஃப்ரீலான்சிங்கில் வரீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து fiverr ட்ரை பண்ணி
பார்க்கறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு ஃபைவர் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கான அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களோட வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃப்ரீலான்சர் நான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைவருக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 people யார் இருக்காங்க, 20 people யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட ஜாப் கொடுத்துருவாங்க. அதுக்கு ப்ரைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. யார் கம்மியான ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான வீடியோ எடிட் பண்ணி தராங்களோ அவங்க கிட்ட ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கோல் எதுவாக இருக்கும்னா அந்த டாப் 20 peopleக்குள்ள உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் ஷோ பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை ஷோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் தான். அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் ப்ராப்பராக ஷோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் முன்னாடி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அல்காரிதம் பேஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைல் வந்து முன்னாடி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் முன்னாடி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன திங்க் பண்ணேன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபிவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பீப்பிளை ரீச் பண்ணி அவங்க எப்படி அந்த ப்ரொஃபைல் வந்து முன்னாடி கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது சில பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை முன்னாடி கொண்டுட்டு வரதுக்கு இல்லை வந்துட்டு ஒரு ஃபியூரில் வந்து ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அல்காரிதம் பேஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல் முன்னாடி கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறவங்கள யார் வந்து பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரைட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க எடுத்த ரிவ்யூ அவங்க காமிச்ச இந்த ப்ரூஃப் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. ஸோ அது என்ன சொல்லி அப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் வந்து பார்த்தது. இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கூகுள் ரிவ்யூஸ் ஆவரேஜாக வந்துட்டு 5 ரேட்டிங் வந்துருந்துச்சு. எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 311 people வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்க்குள்ள போய் பார்க்கும்போது ஸோ இதில் ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட நான் பார்த்த வரைக்கும் வரல, ரேட்டிங்ஸ் கம்மியாகவும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரிவ்யூஸும் பார்த்தேன். ஸோ ஃபேஸ்புக் ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து அவங்க 5 star ரேட்டிங்காக வச்சிருந்தாங்க. அதை ரிவ்யூஸ் பார்த்து 91 people கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு இந்த பிளாட்ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நியூவர் பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணும்போது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 countries ஆக்சுவலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க உங்கள் கம்பெனியை. ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா, இது வந்து ஸ்ரீலங்கா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஜார்ஜியாலேயும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க யூஎஸ்ஏலேயும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமா எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபர் பண்ணுற கோர்ஸோடைய ப்ரைஸு இவங்க ஆஃபர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $96 கிட்ட ஆஃபர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 1 second. எஸ், $93 கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. லெஸ் தென் 8,000 rupees இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெலிகிராம் குரூப் தான். ஓகே, இந்த டெலிகிராம் குரூப்பில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் சில டீட்டெயில்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். இந்த டெலிகிராம் குரூப் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், எதை வச்சு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எந்த விஷயம் தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 64,000 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது 64,000 அப்படிங்கிறது வந்து இந்தியன் ருப்பி இல்லை, இது வந்து ஸ்ரீலங்கன் ருப்பி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பியில் கொஞ்சம் கம்மியாகும். பட் இருந்தாலுமே ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கும் நல்ல இன்கம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $35 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில இடங்களில் வந்துட்டு அவங்க நேம் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கா அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து சில பர்சனல் ரீசனுக்காக அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யார் வேணாலும் இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை பார்த்து அவங்க ஒரு அக்கௌண்ட் அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அல்காரிதம் சில மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்செப்டபிளான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னொருத்தவங்க டீட்டெயில் வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் ப்ரூஃப்லாம் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்க ரீச் பண்ணி அந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபிவர் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 100K ரீச் பண்ணால் ஒரு மைல்ஸ்டோன் ரீச் பண்ணாக்க ஒரு ப்ளே பட்டன் அந்த மாதிரி தான் தருவாங்க. அதேமாதிரி ஃபிவரில் வந்து level 2 செல்லர், level 1 செல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்ககிட்ட லேர்ன் பண்ணவங்களும் level 2 ரேங்க், level 3 ரேங்க்னு சொல்லி ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சில அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு $1,000 மேலே ஏர்ன் பண்ணி அப்படின்னா உங்கள் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த லெவல் ரீச் பண்ண பீப்புளோட டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஃப்ரீலான்சிங் மட்டும் இல்லாமல் eBay பிளாட்ஃபார்ம் தராங்க. நீங்கள் eBayல வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டீச் பண்ணுறாங்க. அதில் மணி ஏர்ன் பண்ண அவங்க டீட்டெயில்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து $9 கொடுத்தவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணி அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அப்ரைட் இதுதான் வந்து இவங்களோட யூடியூப் சேனல். அரௌண்ட் 3.7K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. பட் இவங்க கொடுத்த ரிவ்யூஸ் தான் நான் மெயினாக போய் பார்த்தேன். இந்த கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஏர்ன் பண்ணவங்க வந்துட்டு ரிவ்யூஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக இந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் வந்து இதை
எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் நான் எடுத்துட்டு ஆக்சுவலாக 1 மந்த்க்கு அப்புறம் இந்த வந்து ஆக்சுவலாக ஒரு 1 மந்த் கோர்ஸ் தான். அதேமாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கொடுக்குறாங்க. அந்த டெமோ கிளாஸ் வந்து லைவாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணா அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் நடந்த டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன். அந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கோர்ஸ் வந்து ஃபேக்கான விஷயமே எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறது மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் ஒரு ப்ரொஃபைல் எப்படி முன்னாடி கொண்டுட்டு வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு B2B வெப்சைட்டில் நான் வந்து ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். இந்த 2 மெயினான ரீசனுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் வந்து மெயினாக எடுத்திருக்கேன். இந்த கோர்ஸோட ரிவ்யூ வந்து நான் 1 மந்த் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண அந்த கோர்ஸோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் இந்த காம்ஸ் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நானும் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். பட் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் சொன்னது எனக்கு தெளிவாக புரியல அப்படின்னா நீங்கள் இவங்களே டேரக்டாக ரீச் பண்ணி பார்க்கலாம். இவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கும். அங்கே நீங்கள் டேரக்டாக ரீச் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லெட்ஸ் செக் குவாலிட்டி ஆஃப் திஸ் கோர்ஸ். நீங்கள் இப்போ ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு உங்களாட்டி அந்தளவுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்டாக பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன், அதாவது இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க, இல்லை மேபி வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் வந்தாலுமே அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஓரளவு கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேப்டாப் இல்லைனா பிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ என்னோட வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி சில பாட்காஸ்ட் வந்து மேக் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அப்டேட் பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி தெரியாது, ஆல்ரெடி ஜாயின் பண்ணி கோர்ஸ்லாம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பற்றின நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோர்ஸோடைய ரிவ்யூ அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கேன், நான் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைடில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சைடில் ஒரு இன்கம் மாதிரி ஏர்ன் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.